இன்றைக்கி எங்கள் இடத்துல ஃபார் சேஞ்ச் ரவா கொழுக்கட்டை பண்ண போகிறேன். யூஸ்வலாக உப்புமா கொழுக்கட்டை வந்து அரிசி ரவையை உடைச்சி அதில் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக துவரம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி அது மாதிரி பண்ணுறேன். இதுக்கு வேணுங்கிற பொருள் எடுத்துடலாம். 1 கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் உப்புமா தாளித்து விட்ற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு கப்பு ரவை எடுத்துட்டா 1/2 டம்ளர் துவரம் பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு இது மாதிரி கொழுக்கட்டை அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன் 1/2 டம்ளர். அது ஊற வச்சவங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அதே இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரவைனா 1/2 டம்ளர் துவரம் பருப்பு. மீதெல்லாம் உப்புமாக்கு தாளித்து கொடுக்குற மாதிரி தான். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், எண்ணெய், தேங்காய் துருவல். இப்போ பண்ணலாமா? எண்ணெய் விடுங்க. நிறையா விடணுமா? அவ்வளோதானே. நிறையா விடுறதுன்னா அதெல்லாம் ஒட்டாமல் வரும். ஒரு 2 ஸ்பூனாவது இருக்கணும் இல்லையா, ரொம்ப கொஞ்சமாக. அவ்வளோதான். ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது கொதிச்சோடனே, இது கொஞ்சம் சுட்ட உடனே என்னென்ன கடுகு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டேன். வெடிக்கும். என்னது போட்டேன்? கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதை போடுங்க. வெடிக்கட்டும். யூஸ்வலாக கடுகை போட்டு வெடித்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் போடணும். நான் ஒன்றா போட்டேன். நீங்கள் முதல்ல கடுகை போட்டு வெடிச்சோன்னு அதை கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சோன்னே இதெல்லாம் போட்டால் இது தீயாமல் இருக்கும். நீங்கள் பெட்டர் அதே போல் பண்ணுங்க. வேறு ஒன்று, அதான் ஸ்டெப் 1, 2. கடுகு போட்டு லேசாக வெடிக்க ஆரம்பிச்சோன்னா, ஃபுல்லாக வெடிக்க வேண்டாம். கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சோடனே இதை போட்டோன்னா அது ஃபுல்லாக வெடிக்கிறதுக்கும் இது சேவக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். சரி, இதுக்கப்புறம் இது கொஞ்சம் சேவக்கட்டும். அப்படியே தேவைன்னா உடனே வராது. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை போடணும். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கொத்தமல்லி இல்லை எங்கள் இடத்துல, இதுதான் அதுவும் போடணும். அப்புறம் பெருங்காயம். பெருங்காயத்தை போட்டு அப்புறம் தண்ணி சொன்ன மாதிரி இருக்கும். 1 டம்ளர் ரவைனா 2.5 டம்ளர் தண்ணி. அது விட்டு உப்பை போட்டுருங்க. எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சுன்னா இந்த ரவையும் அந்த இது பருப்பு அதெல்லாம் போடணும். தேங்காய் போடணும். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். ரைட். கொஞ்சம் கொதிக்கும்போது தேங்காயும் அந்த அரைச்ச விழுதியும் போட்டுருவோம். எல்லாம் முடிஞ்சாச்சு. கொஞ்சம் கொதிக்கணும். இன்னும் கொதிக்கணும். ஒரு 1 நிமிஷத்தில் கொதிச்சு. இப்போ கொதிக்கணும். முதல்ல எது போடணும்? தேங்காய். அப்புறம் அரைச்ச விழுதி. அப்புறம் தான் ரவை. ரவையை போட்டு கிண்டி ஆற வச்சு கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வைக்கணும். அவ்வளோ இருக்குது. ஓகே, நல்லா கொதிக்குது பாருங்க. அடுத்த ஸ்டெப் அப்போ போகலாம். இது ஆறிதான் பிடிக்கணும். ஓகே. இப்போ தேங்காய் எவ்வளோ போடணுங்க? அவ்வளோ தேர்ந்தாப்புல இஷ்டம். எங்கள் இடத்துல கொஞ்சம் இருக்குது, இதை குறைச்சதாக கூட போடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் போடுங்க. உங்களுக்கு தெரியும் தேங்காய்லாம் இதெல்லாம் கிடையாது. அதாவது 2 ஸ்பூன். அது கொதிக்கட்டும். தேங்காயம் அது கொஞ்சோண்டு மிச்சம் வைக்க வேண்டாம்னு போட்டேன், அவ்வளோதான். ஆமாம், அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் 3 ஸ்பூன் இருக்குது. இப்போ கொதிக்குது.
இதோ வரேன். இப்போ கொதிக்கிறது பாருங்க. இன்னும் கொதிக்க இருப்பாங்க. இப்போ இதை அரைச்ச விழுது அதில் போட்டுருங்க. பருப்பு எதுவும் அரைச்சிருக்கல, துவரம் பருப்பு ஊற வச்சு அரைச்சது அதையும் போட்டு ஒரு கிண்டணும். கிண்டாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அது அப்படியே மொத்துன்னு உட்காந்துரும் உள்ள. இப்போ நம்ம தண்ணி விடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த தண்ணியை ஒரு டம்ளர் 2.5 டம்ளருக்கு பதிலாக ஒரு டம்ளர் இதில் விட்டு கரைச்சி கூட விடலாம். ஓ ஆமாம் ஆமாம் கரெக்ட். இந்த இதுலேயே கரைச்சி கூட விடலாம். இட் இஸ் ஈஸி. அப்புறம் கடைசியில் ரவையை போடுங்க. ரவையை போடும்போது கிண்டிகிட்டே இருக்கணும். போட போட கிண்டணும் ஐயா. ஆமாம். கிண்டலாம். எல்லாம் போட்டு தூப்பம் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அது உடனே ஆகிடும். ரவை தானே, நீரை இழுத்துன்றோம். ரவை ஒட்டாமல் ஜம்முன்னு வச்சுட்டேன். ஒட்டாமல் வருதுதான் கணக்கு இல்லையா? ஆமாம். எஸ். அழகாக வந்துக்கிட்டோம். தெரியுதா? ஆமாம். ஒட்டவே இல்லை பாருங்க அந்த இதில் பேனில். இப்போ இதை நினச்சிடணும். நினச்சிட்டு கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறினவுடனே ஆவியில் வேக வச்சு அதை காமிச்சிடும். அவ்வளோதானே? இப்போதைக்கு அவ்வளோதான். அவ்வளோதான். இது அடுத்தது அப்புறம் காமிச்சிடும். தேங்க்யூ.